கார்த்திகன் சேனல் பார்க்குறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இரவு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இந்த வீடியோ இப்போ இது போட்டிருக்கிறது காரணம் என்னமென்னா, நான் திருச்செந்தூர் இருக்கும்போதே போட்டேன். இன்னைக்கு கிருத்திகை பூஜை. கிருத்திகை பூஜை இப்போ தான் நான் முடித்தேன். திருச்செந்தூரில் எனக்கு என் அப்பன் கொடுத்த வெட்டி வேலில் செஞ்ச வேலும் சேவல் கொடியும் எனக்கு அன்பளிப்பாக அந்த ஆண்டவன் செந்தில்நாதன் கொடுத்ததுக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு நான் எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கோன்னு எங்கள் அப்பன் செந்தில்நாதனுக்கு. இதை விட இந்த பிறவியில் எனக்கு என்ன வேணும்? ஒன்றுமே வேண்டாம். என் அப்பன் முருகன் திருவடியே நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன். அவரும் அவர் கடைக்கன் பார்வையால் எனக்கு அருள் கொடுத்துட்டே இருக்கார். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இந்த பிறவியில் ஒன்றுமே வேண்டாம். என் அப்பன் கந்தவேல் இருக்கும்போது பாருங்கள், திருச்செந்தூரில் கொடுத்தது. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் எனக்கு மிகப்பெரிய அன்பளிப்பு. அவரே என் கூட வந்திருக்காரு. அவர் வேலும் சேவலும் என் கூட துணையாகவே வந்திருக்காரு. இன்றைக்கி பொங்கல் தான் வைப்பேன். எனக்கு டைம் பத்தலைங்க. அதனால் மாதுளம்பழம், அவருக்கு பிடிச்ச மாதுளம்பழம், பசும்பால், அதில் பனங்கள் கண்டு, பக்கத்துலேயே ஒரு வெல்லம் வச்சு சிம்பிளாக படையல் போட்டுட்டேன். எனக்கு அங்கேயும் வெளியில் போகிறனால எனக்கு டைம் சரியாக இருந்தது. அடுத்த கிருத்திகைக்கு சூப்பராக பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே இப்படி சாமிக்கு நிறைய பூ போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்குறதில்ல. இன்றைக்கி இல்லை, நான் கஷ்டப்படுற காலத்திலேயே மாதம் எனக்கு பூ மட்டும் வாங்குறதுக்கு 5000 ரூபா ஆயிடும். அப்போவே எனக்கு தாராளமாக பூ வாங்கி நிறைய போடணும். இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் விவரம் தெரிஞ்சதில் நான் அவ்வளோ தலைக்கு பூ வைக்கலாம் விரும்ப மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சாமிக்கெல்லாம் நிறைய பூவால் அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி என் மனசு. பூ பிடிக்காதான்னு கேட்காதீங்க. தலைவலி வரும் எனக்கு, அதனால் வைக்க மாட்டேன். அதெல்லாம் ஜாஸ்தி நான் எதுக்கும் எந்த பொருளுக்கும் விரும்ப மாட்டேங்க. இது பார்க்குறக்கு 2 கண்ணு எனக்கு பத்தலை. எனக்கு ரொம்ப இன்னமும் ஒரு பாருங்களேன், அந்த வேலும் அந்த சேவல் கொடி பாருங்கள். திருச்செந்தூர்லேருந்து சைட்டாக எங்கள் ராணிமா வீட்டுக்கு வந்திருக்கு. ராணிமா வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவரே வந்திருக்காரு. எனக்கு அதுதான் மிகப்பெரிய. இந்த வருஷம் ஆடி மாதம் எப்பவுமே ஆடி 1ஆம் தேதி மாலை போட்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 48 நாள் விரதம், ஃபுல் டே விரதம் இருப்பேங்க. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நைட்டு மட்டும் ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு அப்படியே இருந்து பழகுனால எனக்கு பசி தெரியாது. அதே மாதிரி இப்போவும் ஒரு 48 நாளுக்கு விரதம் இருக்கிற மருதமலைக்கு இந்த கந்த சஷ்டி வர்றதுனால 7 நாள் தான் இருப்பேன். இந்த வாட்டி 48 நாள் இருக்கிறேன். ஃபுல் டே விரதம் தான், ஒரு நேரம் உணவு தான். எனக்கு அப்படியே விரதம் இருந்து பழகிருச்சு. பெருசாலாம் எனக்கு பசி தெரியாது. இங்கே பாருங்கள், அந்த கடைசி நாளில் மட்டும் 7 நாளைக்கு நைட்டும் பகலும் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். முருகனோட திருக்கல்யாணம், வள்ளிதேவி நம்பிக்கை திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மருதமலையிலே அன்னதானம் போடுவாங்க. அந்த பிரசாதம் சாப்பிட்டு தான் விரதம் விடுவேன். ஓகே ஜனங்களே, எல்லோரும் பார்த்து நீங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு முருகர் பக்தர்களுக்கு இதே மாதிரி வேலும் சேவலும் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் மனதார வேண்டிக்காங்க. முருகர் பக்தர் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்பன் முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்.